இருக்கிறோம். கடைசி வரைக்கும் இதே ஒன்று சேர்ந்து பயணிக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். என்னுடைய அதாவது நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் புதுசாக வந்தவங்களுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2018 வந்து பேலியோ டயட்டை வந்து ஆரம்பித்தேன். ஒரு டாக்டர் மூலமாக ஆரம்பித்தேன். ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஆனால் ஒரு சின்ன வீட்டில் ஒரு அசம்பாவித சம்பவத்தினால என்னால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறமா அது எத்தனையோ டயட் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் இதுதான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் உள்ளே இறங்கவோ அதில் போவோ மனசு இல்லாமல் அப்படி ஒரு வழியாக போயிட்டு இருந்தேன். அது 2018 ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அப்படி கண்டினியூவே பண்ணிக்கிடலை. இப்போ கடைசியாக ஒரு 4-5 வருஷமா கால்வலின்னா உப்புக்குட்டி கால்வலி, உட்காந்துட்டு எழுப்பி நடக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். அதே மாதிரி வீட்டில் ஒர்க்கிங் ஜாஸ்தி உண்டு. அதுவும் ரமலான் மாதம்லாம் வந்துட்டா கஞ்சி வைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், போய் ரொம்ப வேலை பார்ப்பேன். பார்த்துட்டு உட்காந்துட்டு எழும்ப மாட்டேன். நின்று காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிற்க விட்டா நின்றுவேன். நான் உட்காந்து எழுந்திக்க மாட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் பொதுவாக வந்து ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். அவங்க வந்து செங்கல் சுட்டு அந்த எரிக்கலை வச்சு எல்லாம் வைக்க சொன்னாங்க. எல்லாம் பண்ணி பார்த்து ஒன்றிலே முடியலை. அப்புறம் ஃபுல்லாக ஃபஸ்ட் இயர் போகும்போது அவங்க மேம்கிட்ட சொல்லி அல்ட்ராசவுண்டு போட்டு தந்தாங்க. அப்போ கொஞ்சம் வலி கேட்டு அப்போ எல்லா டாக்டருமே என்கிட்ட சொன்னது வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னா. வெயிட் லாஸ்னா என்ன இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை யோசனை பண்ணேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு 2018 கை கொடுத்த அது பேலியோ தான் பெஸ்ட்டுங்கிறது மனசில் இருந்ததுனால திரும்பவும் பேலியோவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தேடுதலில் இருந்தேன் எங்கே போகலாம் அப்படிங்கிறத. ஆனால் வேற ஒரு குரூப்பில் வந்து இந்த நம்ம பேலியோ இந்த ஒன்லி பேலியோ டயட் அந்த இது வந்ததுனால அந்த லிங்கில் ஜாயின் பண்ணி 1.5 வருஷமா பார்வையாளராக பார்த்துட்டு தான் இருந்தேன். எப்படி போனால் நம்ம ஏற்கனவே பழைய மாதிரி ரிட்டன் வந்துருவோமோ அப்படி ஒரு பயம். ஏன்னா குடும்ப பொம்பளை இருக்கிறேன், வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், எனக்கு சாயங்காலம் மதர்சா போகணும், இப்படி பயங்கர ஒர்க்கு வேற, கடைக்கு வேற பலகாரம் எல்லாம் பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்னால் பேலியோக்குள்ளே போனால் ஃபாலோ பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுனால 1.5 வருஷமா பார்வையாளராக மட்டும் பார்த்துட்டே இருந்தாலும் போடுறதெல்லாம் பார்ப்பேன். போன ரமதானில் கூட ரமதான் நோன்பு பிடிக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சார் ஆரம்பித்தாங்க. அதுலேயும் உள்ளே போய் 10 நாள் கூட தாக்கு பிடிக்கல, ரிட்டர்ன் வந்துட்டேன். அதாவது கண்டினியூ பண்ண முடியாமல் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு கால் வலினால இதில் நம்ம பேலியோ போய் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப இது வந்து ஆண்டவ புண்ணியத்தினால இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் சொன்ன மாதிரி தை பொங்கல் முடிஞ்சதோட பேலியோ 100 நாள் ஸ்டார்ட் பண்ணோட இது நம்ம குதிரையில ஏறிடுவோம், வேகமா ஓடி தப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு 100 நாள் தானே நம்ம கடந்துருவோங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. சரி, அப்போ நான் தனியாக போகிறது எப்படி பிள்ளைங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். அவளும் வேற நானும் வெயிட்டு சொல்லியிருந்தாள். 2 பேரும் சேர்ந்து ஏறுவோம் குதிரையிலன்னு சொல்லி ஏறிட்டோம். நினைச்சது மாதிரி போயிட்டு அது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் மாதமே அந்த கால் வலி புகுதி கால் பெயின் நின்றுடுச்சு. அது இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து எனக்கு வீசிங் பிரச்சனை உண்டு. வீட்டில் அடைய விட்டு இறங்கினா பக்கத்து அடுத்த தெருவுக்கு நான் வந்து நடந்து போக மாட்டேன். பைக்கு கார் அவ்வளோதான், நடக்கிற சோழி ஆகாது. ஏன்னா வீசிங் பிரச்சனை உண்டு. நான் வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணுவேன், ஊசி போட்டு டேப்லெட் இந்த மாதிரி. இப்போ இன்ஹேலர் ஊசி எதுவுமே இல்லை அல்ஹம்துலில்லாஹ். வீசிங் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு வாக்கிங் போகும் சாஜான் போய் சொல்லும்போது இல்லை எனக்கு வீசிங் உண்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நடக்க முடியாதுன்னு. அப்புறமா கொஞ்சமாக அவங்களுடைய ஒரு உந்துதல்ல கொஞ்சம் அவள் ஃபுல்லாக நடப்பா, நான் அந்த அளவு பாதி தான் நடக்க முடியும். அவள் போயிட்டு ரிட்டர்ன் வந்து என்ன கூட்டிகிட்டு வருவாள். அந்த அளவு தான் என்னால் நடக்க முடிஞ்சு. இப்போ அவளை விட்டுட்டு நான் போகிற அளவு ஆயிடுச்சு. நம்ம வாக்கிங்கில் அவளுக்கு மிஞ்சுற அளவு நடக்கிறதுல வந்து எனக்கு வீசிங் இல்லை. எனக்கு வீசிங்கில் அல்ஹம்துலில்லாஹ் அது நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் வந்து எனக்கு வந்து பெயின் கில்லர் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கால் வலி எப்படின்னா 2 காலும் அது குறிப்பாக இடது காலெல்லாம் வலிச்சு ஒரு ரோபோ மாதிரி வீட்டுக்குள்ளே நடப்பேன். அப்படி அங்கங்கே அசையாமல் அப்படியே ரோபோ மாதிரி நடந்து ஒரு இடத்துல உட்கார அப்படி இருப்பேன். இப்போ இந்த 2 மாதமா எனக்கு அந்த பெயின் கில்லர்லாம் தேவைப்படலை. எனக்கு அந்த பெயினே இல்லை. நார்மலாக எனக்கு அந்த டைமெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வழி கிடைக்கும். எனக்கு வந்து இந்த பேலியோக்குள்ளே வந்து பல பிரச்சனைக்கு வந்து தீர்வு எனக்கே கிடைச்சிருக்கு. நல்லா வந்து அல்ஹம்துலில்லாஹ் நான் அனுபவிச்சுட்டு எனக்கு தெரியுது. நானும் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சாஜான் பாய் சொன்ன மாதிரி கேலி கிண்டல் பண்ணுறதுல ரொம்ப நான், ஏன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து 105 பேர் 115 பேர்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா மதர்சா குரூப்பில் இருக்கனால அந்த பேரண்ட்ஸு, ஜனாசா குளிப்பாட்ட போவேன் அந்த டீமில் உள்ள இப்படி நிறைய பேர் பார்ப்பாங்க. அதில் நிறைய பேர் என்கிட்ட சொன்னதே சீக்கிரம் முடியெல்லாம் கொட்டி சொட்டாயிடுவா அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்ல போனால் இப்போ முடியெல்லாம் கொட்டலை. ஏன்னா ஜாஸ்தி கீரையெல்லாம் இப்போ தான் சாப்பிட்றோம். முன்னாடியெல்லாம் எப்போதும் ஒருக்கா கீரை சாப்பிட்டுருது, இப்போ ஜாஸ்தி கீரை சாப்பிட்றோம். ஆனாலும் இப்போ முடியெல்லாம் கொட்டலாம். அவங்க சொட்டாகும்னு எதிர்பார்த்தாங்க, அது ஆப்போசிட்டாக தான் இருக்குது.
அது ஒண்ணு. ரொம்ப கிண்டல் எல்லாம். அப்புறம் இந்த மாதிரி காசு இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அப்படி மொட்டை ஆயிருன்னு சொன்னாங்க. அப்புறமா இந்த குரூப் இப்போ இதுல வந்து நடராஜன் ப்ரோ இருக்கிறாங்களான்னு தெரியல. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வச்சிருந்த போட்டோ வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருந்தேன். என்ன கிண்டல் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் காமிச்சு கொடுத்தேன். எங்க பாருங்க இந்த டயட்ல போய் தான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நான் வந்து அவங்கள ஒரு முன்னுதாரணமா காமிச்சேன். அப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி நானும் ஒரு நாள் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் சொல்லி அதை வந்து ஒரு முன்னுதாரணத்துக்கு நாங்க காமிச்சோம். ப்ரோக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நடராஜன் ப்ரோக்கு இருக்கிறாங்களா தெரியல, அவங்களுக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். ஹெல்ப் பண்ணாங்க. அந்த போட்டோ நான் வச்சு இன்னைக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி சில பேர் வந்து இதுக்கு இப்ப கேக்குறாங்க, அன்னைக்கு ஏதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தவங்கள இப்ப எப்படி வெயிட் சுகர் பேஷண்டான வரைக்கும் கேட்டு விட்டாங்க. ஏன்னா எங்க வீட்டுல அவங்களுக்கு ஜாஃபின் வாப்பா சுகர் உண்டு, அவங்க மெலிஞ்சிருந்தாங்க. இப்ப என்ன பார்த்துட்டு கேக்குறாங்க, என்ன அவரு கூட உனக்கு சுகர் வந்துடுச்சா அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுகர்லாம் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறேன். அப்ப இப்ப இதுல டயட் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லும் போது என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப டயட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எவ்வளவு அந்த பொடி வாங்கி திங்கிறியா, டேப்லெட் எடுக்கிறியா, அதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ற, ஒண்ணு இல்லாமலா பண்றீங்க. அல்லா மீது ஆணையிட்டு சொல்றோம், எந்த காசும் செலவு பண்ணல. நம்ம கையாலேயே நாம வந்து கடைபிடிக்கக்கூடிய உணவுனால உள்ளது ஆரோக்கியம். அது கூட ஜாஃபின்ட ஒரு விஷயம் சொன்னேன். அது வந்து நம்முடைய கைகளால் நாம செய்யக்கூடிய வழிமுறையில வந்து நம்ம அதான் நம்முடைய வாழ்க்கை வந்து விலை மதிப்பும் இல்லாதது. அதை வந்து நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கையாலே மாத்தக்கூடிய வழிமுறை தான் இந்த பேலியோ டயட் வழிமுறை. இதை வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் தீர்வு கிடைக்கும். நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த ஆரோக்கியத்தை இறைவன் வந்து கடைசி வரைக்கும் தரணும். நம்ம இதே மாதிரி பயணிக்க இறைவன் உதவி செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப அழகா, அதாவது ரொம்ப ரொம்ப அழகா ஸ்வீட்டா சொன்னீங்க. அதுல 2 ஸ்வீட் நீங்க சொன்ன விதம் ஒண்ணு, இன்னொன்னு உங்களுடைய உங்க ஊர் தமிழ், நாகர்கோயில் தமிழ், அது இன்னும் ரொம்ப இனிமையா இருந்துச்சு. அப்படி கேட்டுக்கிட்டே ரொம்ப ரொம்ப ரசிச்சு கேட்டோம் நாங்க. ரொம்ப சந்தோஷம்.